ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் ரஷ்யாவினுடைய மிகவும் சக்தி வாய்ந்த 5th ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டான சுகோய் Su-57 ஃபேலன் பற்றி தான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நாம் ஏற்கனவே பார்த்த அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த 5th ஜெனரேஷன் F-22 ராப்டர் மற்றும் F-35 லைட்டிங் 2 போன்ற அமெரிக்க விமானங்களுக்கு நேரடி போட்டியாக ரஷ்யாவினால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சுகோய் Su-57 ஃபேலன். உண்மையை கூற வேண்டுமென்றால், நீங்கள் பார்த்து முடிப்பதற்குள் இது உங்கள் மீது ஏதோ ஒன்றை வீசிவிட்டு மாயமாக மறைந்துவிடும் அப்படி என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ரஷ்யாவை பொறுத்தவரை ரஷ்யா இதை வெறும் ஸ்டெல்த் ஃபைட்டராக மட்டும் உருவாக்கவில்லை, ஒரு சூப்பர் மேனுவல் வார் மெஷினாக இதனை படைத்திருக்கின்றது ரஷ்யா. எந்த ஒரு ரேடரிலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிக பெரும் ஆற்றல், எந்த கோணத்திலும் சுழன்று பறக்கும் மிக அசாத்திய திறமை, மிகவும் சக்தி மிக்க ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ், மேக் 5+ வேகத்தில் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் தன்மை, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக மல்டி ரோல் அட்டாக், அதாவது ஒரு ஃபைட்டராக, அதே நேரம் ஒரு பொம்மர் விமானமாக, அதே நேரம் எலக்ட்ரானிக் வார்ஃபேராக என்று பன்முகத்தன்மை கொண்ட ஒரு துல்லியமான அசாத்தியமான ஒரு போர் விமானம்தான் இந்த சுகோய் Su-57 ஃபேலன். நெருப்பிடா என்ற மாதிரி Su-57 ஃபேலனை எதிர்த்தால், அதாவது நீ அதனை எதிர்த்தால் உயிரோடு இருக்க மாட்டாய் என்கிறது ரஷ்யாவினுடைய விமானப்படை. இந்த Su-57 அசாத்திய சக்திகள் என்ன என்று பார்க்கின்ற போது, நீங்கள் திரும்ப முன் இது உங்களை சுற்றி வந்துவிடும் என்று கூறுகின்றார்கள். அதாவது நாங்கள் ஒரு இடத்திலிருந்து நம்மை நாமே திரும்பி சுற்றி வருவதற்கு முன்பதாக இந்த விமானம் சுற்றி வந்துவிடும் என்று கூறுகின்றார்கள். அதே நேரம் எந்த திசையிலும் வேகமாக திரும்புகின்ற திறன் இந்த விமானத்திற்கு இருக்கின்றது. அதாவது ஸ்டெல்த் டிசைன், கண்ணில் கூட படாத ஒரு தன்மை, லோ ரேடர் கிராஸ் செக்ஷன், ரேடரில் ஒரு சிறிய பறவை அளவாகவே தோன்றும் தன்மை, அதேவேளை எதிரியினுடைய ரேடர் சிக்னல்களை மறைக்கும் ஆற்றல், ஏவுகணைகளை வெளியிலே தெரியாது ஸ்டெல்த்தை அதிகப்படுத்தும் தன்மை, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தொலைவிலிருந்தே துல்லியமாக தாக்கும், அந்த துல்லியமாக மாயமாக தாக்குகின்ற அந்த மந்திர வித்தை கொண்டதுதான் இந்த சுகோய். மேக் 2+ வேகம், அதாவது அமெரிக்காவினுடைய F-22 ராப்டருக்கு நிகராக பறக்கின்ற ஆற்றல் இந்த சுகோய் 57க்கு இருக்கின்றது. அதே நேரம் இதனுடைய ரேஞ்ச் என்று பார்த்தால் தொடர்ச்சியாக 3500 கிலோமீட்டர்களுக்கு அதிகமான தூரத்தை ஒரே தடவையில், ஒரே நிரப்புகையில், பெட்ரோல் நிரப்புகையில் தொடர்ச்சியாக பறந்து முடிக்கும் ஆற்றல் இந்த சுகோய்க்கு இருக்கின்றது. இந்த விமானத்தில் இருக்கின்ற இன்னொரு ப்ளஸ் என்னவென்று சொன்னால், பவர்ஃபுல்லான ஒரு ரேடர் சென்சர் என்று குறிப்பிடலாம். எதிரியினுடைய விமானங்கள் 400 கிலோமீட்டர் தொலைவில் வருகின்ற பொழுதே இந்த விமானத்தில் இருக்கின்ற ரேடர்கள் அதனை இனங்கண்டுவிடும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மகுடமான விடயம் என்னவென்று சொன்னால், அமெரிக்காவினுடைய F-22 மற்றது F-35 லைட்டர் ஆகிய ஜெட் விமானங்களை கூட இந்த சுகோய் 57 ஃபேலனுடைய ரேடார் கண்டுபிடிக்கும் என்பதுதான் இந்த விமானத்தினுடைய பிரம்மாண்டம் என்று கூறலாம். அதேபோல சுகோய் 57னுடைய அதிக வேகம், ஏவுகணை ஏவும் திறன் என்பன F-35 விமானத்தை விட மிகவும் துல்லியமானது என்று கூறுகின்றார்கள். அமெரிக்காவினுடைய F-22 ஸ்டெல்த்தில் சிறப்பாக இருந்தாலும் சுகோய் 57இன் IRST-ஆல் ஸ்டெல்த் ஜெட்டை டெர்மினல் விஷனில் கண்டுபிடிக்க முடியும் என்று கூறப்படுகின்றது. அதேபோல J-20 ஸ்டெல்த்தில் சுகோய் 57ஐ விட சிறப்பாக இருக்கலாம். ஆனால் Su-57இன் ஆற்றல் அசாத்தியமானது என்று கூறுகின்றார்கள் இராணுவ ஆய்வாளர்கள். ரஷ்யாவினுடைய சுகோய் Su-57இன் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் எவை என்று பார்க்கின்ற போது R-37M ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ். இந்த மிசைல்ஸ் தான் நண்பர்களே உலகின் மிக நீண்ட ரேஞ்ச் ஏவுகணை என்று கூறலாம். அதேபோல KH-47M2 ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ், மேக் 10+ ரேஞ்ச், 2000 கிலோமீட்டர்கள் தூரம் சென்று தாக்கக்கூடிய இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை அழிக்கும் ஆற்றல் கொண்டது. அடுத்ததாக ரஷ்யாவினுடைய R-77M BBR மிசைல். இந்த மிசைல்ஸினுடைய ஸ்பெஷல் என்னவென்று சொன்னால், 200 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள எதிரிகளை தொலைவில் இருந்து
தாக்கி அளிக்கும் தன்மை இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டுள்ள இந்த மிசைல்ஸ்க்கு இருக்கின்றது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக 30mm GSH 31 கேனான் டாக் ஃபைட்டில் மிக துல்லியமான தாக்குதல்களை இந்த விமானம் மேற்கொள்ளும். ரஷ்யாவினுடைய சுகோய் Su-57 எந்த விமானத்தையும் வானத்திலேயே மின்னல் போல தாக்கி அளித்துவிடும் என்று கூறுகிறார்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள். ரஷ்யா இதைவிட எல்லாம் ஒருபடி மேலே போய் Su-57 ஒரு AI கண்ட்ரோல் ஃபைட்டராக மாற்றுவதற்கான முயற்சியில் தற்பொழுது இறங்கியிருக்கின்றது. சுகோய் Su-57 மனிதர்கள் இல்லாமல் AI-யால் இயக்கப்பட்டால் இது நிச்சயம் உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஆபத்தும் தான் என்றுதான் கூற வேண்டும். அமெரிக்காவினுடைய F-22 F-35க்கு ட்ராக் கொடுக்கக்கூடிய வகையில் ரஷ்யா பிரம்மாண்டமாக தயாரித்த ஒரு மிகப்பெரிய அசாத்திய வீரன்தான் Su-57 ஃபேலன். நேரடியாக கூற வேண்டுமென்றால் Su-57 ஃபேலன் ஏறக்குறைய F-22க்கு போட்டியாக நேரடியாக செயல்படும். தெளிவாக கூற வேண்டுமென்றால் Su-57 ரஷ்யாவின் வானில் பறக்குமோர் மந்திர போர் விமானம் என்று கூறலாம். நண்பர்களே, இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கொமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.